வணக்கம் நண்பா நண்பிகள். நான் உங்கள் நண்பன் ராக்கி விஜய். இன்னைக்கு பிறந்தநாள் யாரோ கொண்டாடுறீங்களோ இனிய பிறந்த வாழ்த்துக்கள் டு ஆல் மை நண்பா நண்பிகள் பிறகுல தமிழர்களே. ஓகே காய்ஸ், ஃபைனலாக ராயன் ஆடியோலாம் சன் நெக்ஸ்ட்டில் பார்த்தாச்சு. ஃப்ரெண்டுக்கிட்ட ஐடி வாங்கி கெஞ்சி கூத்தாடி மொத்தமாக பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நம்ம தனுஷ் அண்ணா பேசுனதும் நம்ம செல்வராகவன் அண்ணா சார் பேசுனது தான். செம 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 சூப்பராக அவங்களோட பாண்டிங்கு, பிரதர்ஸ்ன்ற பாண்டிங் ஆகட்டும், அந்த க்யூட் ரிவெஞ்சஸ்ஸு, ஸ்மைலு, அப்புறமா அந்த ஒரு கஷ்டம், அவங்க ஃபேமிலி மூலிமா அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, ஃபேமிலியோட மொத்தமாக ட்ராவல் பண்ண விதம், அந்த இது எல்லாமே செம்மையாக சொன்னாங்க. படம் ட்ரெய்லர் வந்து தாறுமாறு தக்காளி சோறு. இது வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஏ கிரேட் யூஏவோ இல்லை ஏ சர்டிஃபிகேட் மூவி 50வது படம் வேறு லெவலில் இருக்கும்போது அந்த தனுஷ் அண்ணா சொன்னது தான் செல்வா அண்ணாவை பார்த்து வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி சார் 4 தடவை தான் கண்ணு சிமிட்டணும், பொறும் ஒரு பக்கம் தான் தூக்கணும், இப்படி நடக்கணும் இப்படி நுணுக்கணும். இந்த புரியுதா சார்? அந்த டைலாக் எல்லாம் வேற லெவல். எஸ்ஜே சார் சார் சூர்யா வாய்ஸ்ல நம்ம தனுஷ் அண்ணா இது பண்ணதாகட்டும், நம்ம ஏஆர் ரஹ்மான் புயல் வேற லெவல் சார். நீங்கள்லாம் வேற லெவல் தான் தலைவன். அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. பாட்டெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணேன். அதை டான்ஸ் பண்ண கொரியோகிராஃபிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த ஸ்டேட் பர்ஃபார்மன்ஸு, ஆடியன்ஸ் மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறமா அந்த போயஸ் கார்டன் வீடு பற்றி கூட அவர் வந்து 16 வெங்கடேஷ் தனுஷ் சாரி வெங்கடேஷ் பிரபுக்கு நான் கிஃப்டாக கொடுக்குறேன் இந்த தனுஷ் 20 வருஷமாக வச்சு. அப்படியே ஆர்ட் டச்சிங் இருந்துச்சுங்க, வேறு லெவலுங்க. ஆடியோ லான்ச் பார்த்தேன். யார் பக்கம் தயவு செஞ்சு போயிட்டு சன் நெக்ஸ்ட் இருந்தால் போய் பாருங்கள். அப்படின்னா சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணவங்க போய் பாருங்கள். அப்புறமா ஏதோ ஒரு தற்கூரி சம்திங் தருதலை ஏதோ ஒன்றுத்தில் பேசிச்சு. இந்த படம் ரொம்ப அப்படி இப்படி இருக்குது, ரிலீஸ் பண்ணக்கூடாது 10 வருஷம். டேய் குய்யால ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன சும்மாவா? இல்லை எங்கே போடுதோ அங்கே போடுதா? வாயில் வருதுன்னு எதோ சொல்லக்கூடாது, ஓகேவா? எதாவது தெரிஞ்சுன்னு எல்லாம் பேசணும், ஓகேங்களா? பிடிக்கலன்னா போகாதீங்க. அதுக்குன்னு படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாது 10 வருஷம் பண்ண உங்கள் போட்டு சொத்தாதுன்னா பல கோடி போட்டு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அப்புறமா தனுஷ் அண்ணாவை பற்றி ஏன்யா எங்கேயா இருக்கீங்க நீங்கள்லாம்? இன்னும் எந்த காலத்தில் பார்க்குறீங்கோ? பிடிக்கலன்னா விட்டுரு. அதை ஓவராக சில ரொம்ப மொக்கையாகிற படத்தை நீ சொல்லலாம், இல்லை ரொம்ப வல்கரா கதையே பார்க்காம படத்தையே பார்க்காம தப்பு சொல்லலாம், இதெல்லாம் பேசக்கூடாது, ஓகேவா? தென் போய் படத்தை தேட்டரில் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு ரொம்ப டிலே ஆகிடும் படம் பார்க்கறதுக்குள்ளேயோ. மேபி ஓடிடியில் பார்க்கலாம் நான், இல்லை ஆனோலோ மேபி சாட்டர்டே சண்டே அந்த மாதிரி கூட ஆகலாம். ஏன்னா பைசா ரொம்ப டைட் கண்டிஷனில் இருக்குது. ஹோப் எவ்ரி ஒன் சேஃபாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆடியோ லான்ச் போய் பாருங்கள், படத்தையும் போய் தேட்டரில் பாருங்கள். தயவு செஞ்சு பைரசி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய், குட் நைட், டேக் கேர்.